யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது பயணங்கள் முடியவில்லை 1947 தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். லீலோ சோவிக்கே முதலில் பார்த்தபோது எனக்கு அபிப்பிராயம் எதுவும் ஏற்படவில்லை. அவரை தரிசிக்க சென்றபோது அங்கு ஒரு புனிதமான வழிபாட்டை நான் எதிர்பார்த்திருந்தேன். எனது முந்தைய குருக்களிடம் அப்படிப்பட்ட சூழலைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு ஊறுகாய் பாட்டிலை அவர் அமரும் நாற்காலி மீது வைத்து அதை அவர் வணங்கியது எனக்கு ஒரு வழிபாட்டை கிண்டல் செய்வது போலிருந்தது. இருந்தும் அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு எனது கருத்து மாறியது. ராம் சுரத்குமாரின் ஆன்மீக தேடல் மிகவும் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. ஞானி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறைக்கு உட்பட்ட ஒரு விதமான கண்ணோட்டத்தில் அவர் வந்திருக்கலாம். அதுவும் பப்பா மாதிரியான ஒருவரிடம் அவர் அதிகம் எதிர்பார்த்திருக்கலாம். தான் அப்படி இருந்ததற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார் ராம் சுரத்குமார். பல ஆண்டுகளுக்கு பிறகு எழுத்தாளர் மகரந்த் பரஞ்ச பேயிடம் ராமதாஸை சுற்றி நடந்த காட்சிகளினால் ஏன் ஏமாற்றப்பட்டார்? ஏன் அவரால் உடனடியாக கிருஷ்ணாபாயின் உயர்வை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை பற்றி விளக்கினார். பல்லாண்டுகளாக இருந்து வரும் ஆன்மீக பாதைகளை பார்க்கையில் எதுவுமே குருவை தேடுபவர் கையில் இல்லை, குருவின் கையில்தான் இருக்கிறது. காரணம், கடவுளிடம் சரணடைந்தவர் குரு. எனவே எப்போது எங்கே மாற்றம் நிகழ வேண்டும், அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பது அவருக்குத்தான் தெரியும். ராம் சுரத்குமாருக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது, அல்லது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று அவர் கருதியிருக்கலாம். தென்னகத்தில் அவரது முதல் பயணத்தின் போது அவர் சில நாட்களே காஞ்சன் காட்டில் இருந்தார். அதன் பின்னர் அவர் வடநாட்டில் இருக்கும் அவரது சொந்த ஊருக்கு சென்று விட்டார். பரஞ்சபேயிடம் அவர் இந்த பிச்சைக்காரன் மீண்டும் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டான் என்று சொன்னார். ராம் சுரத்குமாரை பொறுத்தவரை அவரது ஆன்மீக பயணம் அப்போதைக்கு முடிந்துவிட்டது. ஆனால் அவர் மீண்டும் ஊருக்கு வந்த பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து எந்த ஆவணமும் நம்மிடம் இல்லை என்றாலும் 1947 அவர் விட்டுவிட்டு போன வாழ்க்கையை மீண்டும் எடுத்துக்கொள்ள அவர் முயன்றிருக்கலாம். அல்லது கூடுதல் தகவல்கள் மற்றும் ஆதரவை பெற அவர் மீண்டும் கங்கை நதியோரத்து சாதுக்களை சந்தித்திருக்கலாம் என்று கருத முடியும். ஆனால் அவரது முதல் பயணத்தின் மூலம் அவர் பெற்றவை வலுவானவை. அதுதான் அவரை அவரது சொந்த ஊரில் இருக்க விடாமல் ஓராண்டிலேயே மீண்டும் தான் விட்டு சென்ற காலடிகளை தேடி வரவைத்து விட்டது என்று நமக்கு தெரிகிறது. காது கேளாத ஒருவன் இசையின் அதிர்வுகளை உணர்வான். ஆனால் இசை எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. அதுபோலத்தான் ராம் சுரத்குமாரும் மீண்டும் தென்னகத்தை வலம் வந்தார். முன்பை விட அதிகம் கவலைப்பட்டு மிக்க ஆர்வத்துடன் வந்தார். கிருஷ்ணன் புல்லாங்குழல் இசைப்பது தொலைதூரத்தில் காதில் விழ அந்த இசை அவரை இழுத்து வந்தது. 1948களின் இறுதியில் அவர் மீண்டும் தென்னகம் வந்தார். முதலில் அரவிந்த ஆசிரமம் சென்றாலும் அங்கு தங்க முடியவில்லை என்று அவரே சொல்கிறார். ஒரு பிச்சைக்கார தோற்றமும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையும் அவரை அன்னையின் இடத்தில் வித்தியாசமானவராக, அந்த சூழலுக்கு சரிப்படாதவராக காட்டியிருக்கலாம் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் எதுவாக இருந்தாலும் ராம் சுரத்குமார் பாண்டிச்சேரியை விட்டு கிளம்பி மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்தார்.
மகரிஷியிடம் 2 மாதங்கள் தங்கினார். இந்த குறுகிய காலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகின் பல பகுதிகளில் இருக்கும் ஆன்மீக கலாச்சாரங்களைப் போலவே இந்தியாவிலும் குருவோ சாதுவோ ஞானியோ அல்லது மகானோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உண்மையான பக்தன் உண்மையிலேயே விரும்பினால் தீட்சை கொடுக்கலாம் அல்லது அவருக்கு உள்மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முறையை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். குரு இந்த பொறியை பல வழிகளில் ஏற்படுத்த முடியும். இந்திய வேத நூலான குல அர்ணவ தந்திரங்களின்படி இதற்கு 7 முறைகள் உள்ளன. அதாவது 7 முறையான தீட்சைகள் உள்ளன. அவை: 1. மனதை முன்னிறுத்துவது. 2. சக்தியை அளிப்பது. 3. சில சடங்குகள் செய்வது. 4. பார்வை மூலமாக நயன தீட்சை. 5. தொடுதல் மூலமாக ஸ்பரிச தீட்சை. 6. வார்த்தைகள் மூலமாக வாசக தீட்சை. 7. மானச தீட்சை ஆகியவை. இத்தகைய தீட்சைகள் சமயங்களில் மிக எளிமையானதாக இருக்கும், வெளியில் தெரியாமல் இருக்கும். தீட்சை பெறுபவர்களுக்கு அருகில் இருப்பவர் தனது பக்கத்தில் இருப்பவரின் ஆன்மாவில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. கிடைத்த குறிப்புகளின்படி ரமணர் தனது கண்கள் மூலமாக, அதாவது நயன தீட்சை அளிப்பார். அவரது பார்வை தீட்சை பெறுபவரை முற்றிலும் ஊடுருவக்கூடும். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.